இன்றைய புனிதர் ஏப்ரல் 23 புனித ஜார்ஜ். பிறப்பு 280 லிடா, சிரியா, பாலஸ்தீனா. இறப்பு ஏப்ரல் 23 303 நிக்கோமேடியா, பெத்தீனியா. இவர் பாலஸ்தீன நாட்டில் விட்டா என்ற ஊரில் கொனிஸ்டாட்டின் அரசின் காலத்திற்கு முன்பு மறைசாட்சியாக இறந்தார். இவர் எப்படி இறந்தார் என்பதை பற்றி தெளிவாக அறிய முடியவில்லை. இருப்பினும் சில வரலாறுகள் இவ்வாறு கூறுகின்றன. புனித ஜார்ஜ் முதலில் ஒரு படை வீரராக பணியாற்றினார். பின்னர் கிறிஸ்து சபையில் சேர்ந்து பணியாற்றினார். இவர் முதலில் இருந்த படையில் தான் வகித்த பெரிய பதவியை கிறிஸ்துவுக்காக உதறி தள்ளிவிட்டு தன் உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு வந்துள்ளார். பின்பு தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், உலக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், விசுவாசம் என்னும் மார்பு கேடயத்தை அணிந்து கொண்டார். பிறகு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை தியாகம் செய்யவும் துணிந்தார். கிறிஸ்துவின் துணிச்சலான போர்வீரரான இவர் தூய ஆவியால் உந்தப்பட்டு அன்பு என்னும் நெருப்பால் ஈர்க்கப்பட்டார். சிலுவையின் வெற்றி கொடியை ஏந்தி இறுதி வரை விசுவாசத்திற்காக போராடினார். தீமையின் இருப்பிடமாகிய அலகையை வெற்றி கொண்டார். தன்னுடன் இருந்த தோழர்களையும் பாடுகளை துணிவுடன் ஏற்று போரிட ஊக்குவித்தார். அவர் உடல் எதிரிகளிடம் ஒப்படைத்தபோது அவரின் ஆன்மாவை மட்டும் இறைவன் பாதுகாத்தார் என்பதில்தான் இவர் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த விசுவாசம் வெளிப்பட்டது. இவரது உருவம் உலகின் பல்வேறு நாடுகளில் அஞ்சல் துறையினரால் பயன்படுத்தப்படுவது போல் மற்ற யாருடைய உருவமும் வெளிவருவதில்லை. இவ்வாறு அஞ்சல் தலை மூலம் இவருக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது. இவர் முத்திரைகளில் புனிதர் குதிரை மீது அமர்ந்து அலகையுடன் போரிடுவதை பார்க்கலாம். இதில் அவர் பொய்மைக்கு எதிராக பெற்ற வெற்றியை காணலாம். இவர் வாழும்போதே இறைவன் இவர் வழியாக ஏராளமான அற்புதங்களை செய்துள்ளார். ஜெபம். பாவங்களை போக்கும் எம் இறைவா, எச்சூழலிலும் பாவத்தில் விழாமல் அதற்கெதிராக போரிட்ட புனித ஜார்ஜியாரைப் போல நாங்களும் எங்களின் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு விசுவாசம் என்னும் கேடயத்தை அணிந்து வாழ எமக்கு உதவி செய்தருளும். ஆமென்.